தேசத்தை கெடுத்து விட. நாம எப்பவுமே இப்ப நம்ம தியானிச்சுக்கிறதுனா தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எங்க பார்க்க போறோம்? என்னைய சொல்லுங்க, என்னைய நான் தேசத்தை கெடுத்து விடுகிற அமலேக்கினா அல்லது மீதியானரை அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க, என்னங்கிறத எப்படி சொன்னா, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என் சரீரத்துல கெடுக்கிற பிசாசுகள் ஒண்ணு ஒரு பக்கம், என்னையும் தேவனையும் இணைய விடாம கெடுக்கிற ஆவி ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, என் சரீர உறுப்புகளை எல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கிறான். என் சரீர உறுப்புகளை எல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் அந்த மீட்டிங்கில் ஒரு சகோதரிக்காக ஜெபித்த பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, அவங்களுக்குள்ள ஒரு மரித்து போன ஆவி ஒன்று கிரியேட் செய்யுது அப்படின்னு. அப்போ நான் அந்த சகோதரியை பார்த்து கேட்குறேன், ஏம்மா ரீசெண்டாக ஒரு மரித்து போன ஆவி, ரீசெண்டாக மரித்தது யாருமா, அந்த போராட்டம் உங்கள் மேலே இருக்குதுங்கிற பொழுது அந்த சகோதரின்ட்ட சொன்னாங்க, ஆமாம் ஒரு கேன்சரில் ஒரு லேடி ஒன்று இப்போ இறந்தாங்க, அது எனக்குள்ளே அந்த எண்ணெய் எனக்குள்ளே போராடிட்டே இருக்குதுனாங்க. ஏன் அப்படிங்கிற பொழுது அவங்க சொன்ன என்னென்னா, அதாவது அவங்க கேன்சர்ல இருந்திருக்காங்க. அப்ப இவங்களை ஜெபிக்க கூப்பிட்டாங்களாமா. அதாவது எப்பவுமே கூப்பிடுவாங்க, எப்பவுமே போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜெபிக்க போறதுக்கு கதவை திறந்த அடுத்த நிமிஷம் அந்த அம்மா டெத் ஆயிட்டாங்க. அந்த டெத் ஆனது நிமித்தம் அந்த ஒரு டக்குன்னு பயந்தாங்க பாருங்க. அந்த பயந்தது நிமித்தம் அந்த ஆவி இவங்களுடைய சரீரத்துக்குள்ள போராட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கர்த்தர் என்கிட்ட சொல்கிறார், இந்த ஒரு இறந்து போன ஆவி போராடுதுன்னு. அதுக்கப்புறம் ஜெபித்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே கீழே விழுந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, அது உண்மையாலுமே அதை நாங்கள் ஜெபிக்க அந்த ஆவி, ஏன்னா ஒரு சில மரித்து போன ஆவி ஒரு சிலருக்குள்ள கிரியேட் செய்யும். அதை ஜெபிக்கிற பொழுது அந்த ஆவி வெளியே போகிறத நல்லா பார்க்க முடியாது. அந்த ஆன்னு சொல்லி அந்த சரீரத்தை பயங்கர ஒரு அலக்களிப்பு உண்டு பண்ணி அந்த ஆவி வெளியே போகிறத பார்க்க முடியும். அப்போ அந்த சரீரம், அந்த சகோதரி அப்படியே பண்ணாங்க. அவங்க சரீரத்துலேருந்து அந்த இருள் அப்படியே வெளியே போகிறத அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. அதை நாங்களும் பார்த்தோம். அந்த ஆவி அவங்க சரீரத்தை விட்டு வெளியேறுகிறத நாங்களும் பார்த்தோம். அப்போ அடுத்த நாள் அந்த சகோதரியை நான் பார்த்து, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அப்போதான் அவங்க சொன்னாங்க, ஒரு சில இடத்துலலாம் எனக்கு பெயின் வரும். ஏன்னா அந்த நாட்களுக்கு அப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பெயின் என் சரீரத்தில் வரும். நான் நினச்சேன் இது எது, ஏன்னா அவங்க நர்ஸு. அப்போ நான் நினச்சேன் ஒருவேளை இதெல்லாம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் நினச்சேன். ஆனால் நேற்றைய தினத்தில் ஜெபித்ததுலேருந்து அந்த பலகீனம் என்னை விட்டு விலகி இருக்குதுன்னு சொன்னாங்க. இதை எதுக்கு சொல்றானா, ஒரு சில ஆவிகள் நம்ம சரீரத்தினுடைய உறுப்புகளை கெடுத்து போட வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தினாலே அதை தினம் 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 என்ன செய்யணும், அழித்து கொண்டே இருக்கணும். ஏதோ இது ஒரு சரீர பலகீனம், இது நம்ம இதனாலதான் அதை சாப்பிடாதனாலதான் இதை இல்லம்மா, ஒரு சில இருள்கள். ஆனா சாப்பிடாதனால ஒரு சில பலகீனங்கள் வரும். அதுக்காக அது வராதுன்னு சொல்ல, சாப்பிடாதனால ஒரு சில பலகீனங்கள் வரும். ஆனா ஒரு சில பலகீனங்கள் சாத்தானுடைய போராட்டம். அப்ப அந்த உறுப்புலேருந்து உங்க சரீர உறுப்புகளை எல்லாம், உங்க சரீரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்க என்ன செய்யணும், சொல்லி சொல்லி இயேசுவின் நாமத்துல என் சரீரத்தை கெடுத்து போடுகிறதுக்கு, என் சரீரத்துக்குள்ள இருக்கிற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்துல வெளியேறுன்னு சொல்லும்போது தேவன் அப்படியே நம்ம வார்த்தையின்படி செய்ய போகிறார். அப்ப சொல்லுங்க, முதல்ல என் சரீரத்தை கெடுக்கிறவ, ரெண்டாவது நம்ம குடும்பத்தை, ரெண்டாவது என்னது நம்ம குடும்பத்தை, மூணாவது தேசத்தை. அப்ப இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல என்னுடைய குடும்பத்துல அல்லது முதல்ல எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என்னுடைய எல்லைகளுக்குள்ள இருக்கிற கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா மீதியானியரையும் அழிக்கத்தக்கதாய் தேவன் இன்றைக்கு என் மேல இறங்க போகிறார். ஆமென் என்று சொல்லாம, அப்ப இவர்கள் பாருங்க வந்து இவங்க என்ன செய்வாங்களா, கெடுத்து போடுவார்கள். அப்படின்னா மெயினா இவங்க எதை கெடுப்பாங்கன்னா, விளைச்சலை. எதை கெடுப்பாங்களாமே இந்த மீதியானியர்கள் எதை கெடுப்பாங்க, விளைச்சலை. அதாவது விளைச்சல் அப்படின்னு சொன்னா சாதாரண விளைச்சல் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அந்த அறுவடை